ஓம் சாந்தி. 25/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நாமெல்லாம் இறை மாணவர்கள். மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் அடைய வேண்டுமென்றால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்க பயிற்சி செய்யவும். இப்போ ஸ்கூல்லலாம் பசங்க நல்லா படித்தா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உதவித்தொகை, பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்கணும். எல்லையற்ற உதவி கிடைக்கணும்னா நம்ம ஒரு பாபாவை தவிர வேற யாருடைய நினைவும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக பயிற்சி செய்யுங்கன்றாரு. கேள்வி: பாபாவினுடைய மாறிய பிறகும் கூட மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? இப்போ நம்ம கடவுளை தான் தேடணும், கடவுளே கிடச்சிட்டாரு. அதையும் மீறி நமக்கு இப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. பாபாவே கூட இருக்கிறாரு, பாபா இருந்தாலுமே மகிழ்ச்சி குறைவாக இருக்குது. மகிழ்ச்சி இல்லைன்னா அது காரணம் என்னன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில்: முதல் பாயிண்ட்டு, புத்தியில் முழு ஞானமும் இல்லை. யாருக்கு புத்தியில் முழு ஞானம் இல்லையோ அவங்க கவலையாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பாபாவை யதார்த்தமாக நினைப்பதில்லை. அவங்க சரியா இன்னும் பாபாவை புரிஞ்சிக்கல. சிவன் எப்படி இருக்கிறாரு? புள்ளியா இருக்கிறாரு, அவர் பரந்தாமத்தில் இருக்காரு. நம்ம அவருடைய குழந்தைகள் அப்படின்ற ஞானம் யதார்த்தமா அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள யதார்த்தமா அவங்க நினைக்கிறது இல்லை கடவுளன்ட்டு அர்த்தம். நினைக்காத காரணத்தினால் மாயா ஏமாற்றி விடுகிறது. பாபாவை நினைக்காதனால அந்த மாயா நம்மளை ஏமாற்றுது. உண்மையிலே மாயா விதவிதமாக ரூபம் எடுக்குது. மாயா எப்படி கூட வருமானு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மாயா நம்மளை ஏமாத்திட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. ஆகையால் மகிழ்ச்சியே இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுளே கிடச்சிட்டாரு, அப்போ கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்கன்றாரு. பாபா நம்மை உலகத்துக்கே அதிபதியாக மாற்றுகிறார் என்ற போதை குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். பிரம்மா பாபாலாம் அப்படிதான். அவர் யாரா இருந்தாலுமே இப்போ சிவன் அவர் உடம்புல வந்தாரு, இந்த உண்மையெல்லாம் சொன்னாரு. 1 வருஷம் ஆச்சு பிரம்மா பாபாவே இதை நம்புறதுக்கு. ஏன்னா என்ன நடக்குதுன்னே அவருக்கே தெரியல. அப்புறம் காட்சிகள்லாம் கிடைச்சிது. அப்போ விஷ்ணுவுடைய 4 கைகளுடைய காட்சி, அப்புறம் விநாசத்தினுடைய காட்சிகள் எல்லாமே அவருக்கு கிடைச்சிது. கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு என்ன உண்மைன்னு சொல்லுங்கன்ன பிறகு தான் அப்புறம் பாபா அசரீரி குரல் கேட்டுச்சு. அப்புறம் எல்லாமே சிவபாபா எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ளார இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கே புரிஞ்சுது. 1 வருஷம் ஆச்சு அவருக்கு ஞானம் புரியறதுக்கு. அதனால ஆனால் அதுக்கப்புறம் நான் தான் கிருஷ்ணர் ஆக போகிறேன், நான் உலகத்துக்கே அதிபதி ஆக போகிறேன்ற போதை அவருக்கு இருந்தது, பிரம்மா பாபாவுக்கு. ஆனால் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. நம்மை உலகத்துக்கே பாபா அதிபதியாக ஆக்குறாருன்ற போதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. அங்கே கிருஷ்ணர் மட்டும் உலகத்துக்கு அதிபதி கிடையாது. அங்கே பிரஜையாக இருந்தால் கூட, சாதாரண பிரஜையோ வேலைக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, அந்த உலகமே நம்முடையதுன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே என்னுடையதுலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அந்த உலகத்துக்கு அதிபதி தான். அதான் பாபா சொல்றாரு. என்ன ஒரு பதவி அடைஞ்சாலும் நீங்க அந்த முழு உலகத்துக்குமே நீங்க தான் அதிபதியா ஆக போறீங்க. அந்த 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 போதை ஏன் உங்கள்ட்ட இல்லை? அதான் பாபா சொல்றாரு, அந்த போதை உங்களுடைய புத்தியில இருக்கணும். அப்போது சதா உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு எப்பயுமே அதை நினைச்சு 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 போதை ஏத்திட்டு அந்த மகிழ்ச்சியிலே இருக்கணும்ன்றாரு. இப்ப சாதாரணமா அந்த குடிகாரங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க அந்த சரக்கு அடிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த போதையிலே இருப்பாங்க. அது ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க அதை குடிச்சாதான் அவங்களுக்கு போதை. ஆனா இங்க பாபா இந்த சொமான்ல இருங்க, சுயமரியாதையில இருங்க. நான் தான் அப்படி ஆக போறேன், நான் தான் அது, நான் தான் அதுன்ற அந்த போதையில, அந்த உல்லாசம், அந்த மகிழ்ச்சியிலே இருங்கன்றாரு. பாபாவின் ஆஸ்திகளாகிய பவித்ரதா, தூய்மை மற்றும் சுகம் மற்றும் சாந்தி போன்றவைகளில் முழுமையாக இருந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாரு. ஏன் நம்ம கிட்ட மகிழ்ச்சி இல்லைன்னா, தூய்மை இல்லை, ஏதோ ஒரு எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இல்லை. தூய்மை இல்லைன்னா கண்டிப்பா சுகம் வராது. சுகம் இல்லைன்னா சாந்தியும் இருக்காது. அப்ப அமைதியும் மகிழ்ச்சியும் ஏன் இல்லை அப்படின்னா, நம்மள்ட்ட தூய்மையில ஏதோ குறைவு இருக்கும். இது பாபா கொடுக்குற நமக்கு ஆனா பாபா குழந்தை ஆன உடனே பாபா பவித்ர பவ, யோகி பவன்ற வரதானம் கொடுக்குறாரு. தூய்மை ஆகுங்க, என்னை நினைச்சு நினைச்சு நீங்க தூய்மை ஆயிட்டே போங்கன்னு சொல்லிதான் வரதானம் கொடுக்குறாரு. நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறது காரணமே தூய்மை ஆகிறது தான். ஏன்னா நம்ம கூப்பிட்டதே பத்தித்த பாவனா வாருங்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். நம்ம இப்ப தூய்மையற்று தான் இருக்கிறோம், அது எல்லாருமே ஒத்துக்குவோம்.
பக்தி மார்க்கத்துல வேணா நம்ம ஒத்துக்காம இருந்திருப்போம். ஆனா இப்ப ஞான மார்க்கத்துல வந்தவருக்கு நமக்கே தெரியும் நம்ம நிறைய தவறுகள் செய்றோம். தூய்மை இல்லாம இருக்கிறோம். கர்மா அதனாலதான் நம்மள பாதிக்குது. எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப தூய்மை இல்லாம இருக்கிறோம். இப்ப தூய்மை நமக்கு பாபா நினைக்க நினைக்க தூய்மை வந்துகிட்டே இருக்குது. தூய்மை வர வர தானாவே சுகம் சாந்தி உங்க வாழ்க்கையில வந்துரும். மகிழ்ச்சியும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்துமா, இது என்னுடைய உடல் என்ற பொருள் குழந்தைகளுக்கு நன்கு தெரியும். ஓம் சாந்தினாலே நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமானவன், அதான் அதோடைய அர்த்தம். ஓம் சாந்தினா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா நான் ஆத்மாவுடைய சுயதர்மமே சாந்தி, நான் சாந்த ஸ்வரூபமானவன், நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் தான் என்று பொருள் குழந்தைகளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய கண்ணு, என்னுடைய காது, என்னுடைய மூக்குன்னு தான் சொல்றோம். நான் காது, நான் கண்ணு, நான் மூக்குன்னு சொன்னதே கிடையாது இல்லையா. நான் உடல்னு என்னைக்காவது சொல்லிக்கிறோமா? நான் உடல்னு என்னைக்காவது சொல்லிக்கிறோமா? ஆனா அந்த உடல் தான் நான்ட்டு நமக்கு உணர்வு மட்டும் இருக்குது. நான் உடல் கிடையாது, நான் ஆத்துமா, நான் உயிர், இது என்னுடைய உடல் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியும். இது என்னுடைய உடல் தான் நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. இதை நன்கு நினைவு செய்யுங்கள். இதை மட்டும் நல்லா நினைவு பண்ணுங்க. நான் ஆத்துமான்றத, பகவான் ஆத்மாக்களின் தந்தை நமக்கு இப்ப படிக்க வைக்கிறார். இப்ப கடவுள் வந்திருக்காரு, அவரு எல்லா ஆத்மாக்களுடைய தந்தையா இருக்கிறார். அவர் தான் இப்ப நம்ம படிக்க வைக்கிறார். எதுக்காக படிக்க வைக்க வந்திருக்காரு? நம்மலாம் ஆத்ம உணர்வை இழந்துட்டோம், தேகம்னு நினச்சிக்கிட்டோம். அது நம்ம இந்த தேகம் கிடையாது. பல பிறவிகள் எடுத்து எடுத்து அந்த உடல்ல நடிச்சு அந்த உடலை விட்டுட்டு இந்த மாதிரி 84 உடல் இப்போ இந்த மண்ணில் மக்கிட்டு இருக்குது. இது 84வது உடல். இது 83 உடல் மண்ணில் மக்குது. இந்த 84வது உடல் நம்ம அடிக்கிறோம். ஆனா இந்த உடல் நம்ம கிடையாது. நம்ம ஆத்துமான்றத பாபா புரிய வைக்க தான் இப்ப படிக்க வைக்க வந்திருக்கிறாரு. இந்த படிப்பை யாராலையும் படிக்க வைக்க முடியாது. எந்த தேகதாரியும் இந்த படிப்பை படிக்க வைக்க முடியாது. இது சுயம் கடவுளே, இறைவனே வந்துதான் நமக்கு படிக்க வைக்கிறார். அவர்கள் கிருஷ்ணர் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க கீதையை சொன்னது கிருஷ்ணர்ன்ட்டு. உண்மையிலேயே இந்த கீதையை சொன்னது சிவ பகவான் தான். நிராகார் பரம்பிதா பரமாத்மா தான் அந்த கீதையை சொல்றார். ஆனால் அவருக்கு பெயர் உருவம் இருக்கிறது இல்லையா. கிருஷ்ணருக்கு பெயர் உருவம் இருக்குது. அதனால படிக்க வைக்கக்கூடியவர் நிராகாரர் தந்தை ஆவார். இப்ப நம்ம கடவுளுக்கு வந்து சிவனுக்கு வந்து உருவம் இருக்குது, புள்ளியா இருக்கிறார். ஆனா அவருக்கு வந்து உடம்பு கிடையாது. உடம்பு கிடையாது. அவர் பேர் இருக்குது, சிவன் சொல்லி அவருக்கு பேர் இருக்குது. நிராகாரரா இருக்கிறாரு. அவர் தான் வந்து நமக்கு படிக்க வந்திருக்காரு. அதனாலதான் தேகம் உட்பட தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்து என்னை நினைன்னு சொல்லி கீதையில இருக்குது. அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்லியிருக்க முடியாது. அது நிராகார் தந்தை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆத்மா இப்ப கேட்கிறது, பரமாத்மா சொல்கிறார். இப்ப யார் கேட்கறாங்கன்னா, ஆத்மா இந்த காது மூலமா கேக்குது, பரமாத்மா பேசிட்டு இருக்கிறாரு. இது புதிய விஷயம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் நடக்கத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று விநாச காலத்தில் விபரீத புத்தி, இன்னொன்று விநாச காலத்தில் அன்பு புத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாடப்பட்டிருக்குது. விநாசம் வந்து கண்டிப்பா நடக்கும். விநாச காலத்துல யாரெல்லாம் கடவுள் கூட இருக்கிறாங்களோ அவங்க அன்பு புத்தியில இருப்பாங்க. யார் கடவுளை நம்பாதவங்க இருக்கிறாங்களோ அவங்களாம் விபரீத புத்தியில இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முன்பு ஈஸ்வரர் சர்வ வியாபி, கல்லிலும் இருக்கிறார், முள்ளிலும் இருக்கிறார்ன்ட்டு நீங்க கூட கூறினீர்கள். நம்ம கூட அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம். பக்தியில எல்லாரையும் கடவுளா சொல்லிட்டு இருந்தோம். நீயும் கடவுள்னா, உனக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, பூனையில கடவுள், நாயில கடவுள், எல்லாத்தையும் நம்மளும் தான் சொல்லிட்டு இருந்தோம். முள்ளுல கல்லுல எல்லாம் கடவுள் இருக்கிறாரு நம்பிட்டு தானே இருந்தோம். நரசிம்மர் வந்து ஒரு தூணை உடைச்சிட்டு வந்தாரு, அந்த தூண்லயும் கடவுள் இருக்கிறாரு, துரும்புலையும் இருக்கிறாருன்னு சொன்னது நம்ம தானே, வேற யாரு? அந்த சாஸ்திரங்களை படிச்சு அது உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம சொன்னோம். ஈஸ்வரன் சர்வவியாபின்ட்டு நீங்களும் தான் சொன்னீங்கன்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாக்கு ஒருபோதும் அழிவே கிடையாது. நீங்க கத்தியால வெட்டினாலும், கொலை பண்ணாலும் சரி, தண்ணியால மூழ்கடிச்சாலும் சரி, ஆத்மா அழியாது. உடம்ப வேணா நீங்க அழிக்கலாம், சரீரம் அழியக்கூடியது, ஆனா ஆத்மா அழியாது, திரும்ப பிறப்பெடுத்து வரும். ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ பெரியதாவதோ கிடையாது என்பதெல்லாம் புரிய வைக்கப்படுது. பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அது பெருசாகவும் ஆகாது, சின்னதாகவும் ஆகாது. நிலா மாதிரி தேயாது, பெருசாகாது. உடல் தான் சின்னதுல இருந்து பெருசாகுது. இது மிக சிறிய ஆத்மா. இவ்வளவு சிறிய ஆத்மா தான் 84 பிறவிகள் பார்ட் எடுத்து நடிக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆத்மால பார்ட் இருக்குது. அது ஒரு ஒரு உடல் எடுத்து எடுத்து வெவ்வேறு பாகம் நடிக்குது. அப்புறம் எப்படி வந்து ஞாபகம் வருது போன பிறவிலாம்? சிலருக்கு போன பிறவி ஞாபகம் வருது, அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நான் தான் உங்களுடைய மனைவியா இருந்தேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை வந்து
சொல்லுது. ஒருத்தர்ட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அவரு அவருக்கே ஷாக்கிங்கா இருக்குது. இது என் மனைவிக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த குழந்தை எப்படி சொல்லுது அப்படின்ட்டு அவரே ஷாக் ஆகுறாரு. அப்போ இதெல்லாம் காந்தியடிகள் பீரியட்லயே மறுபிறவியினுடைய எல்லாமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிளும் இருக்குது காந்தியடிகள் பீரியட்லயே. அப்ப பாத்தீங்கன்னா ஆத்மா பாத்தீங்கன்னா சரீரம் மாத்துது, அவ்வளவுதான். சரீரம் மாத்துது, ஆனா அதோடைய பார்ட் நடிக்குது. அந்த பார்ட் சரீரம் கிடைக்கும் போது அந்த பார்ட்டை எடுத்து நடிக்குது, அவ்வளவுதான். இப்ப கூட நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை நடிக்கிறோம். இந்த நொடி நம்ம என்ன பேசணும், என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசுவோம். அதை மாத்தி பேசவே மாட்டோம். ஏன்னா அதுதான் நம்மளோட நடிப்பு. அதான் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசக்கூடாது, மாத்தி தான் பேசணும்னா அது அது அவங்களுடைய பார்ட், அவங்களுடைய நடிப்பு, அவங்க அப்படிதான் நடிப்பாங்க. நீங்க அவங்க மேல கோவப்படுறதே வேஸ்ட்ன்னு சொல்றாரு. அதுக்குதான் சாட்சியா இருந்து பார்த்துட்டு போங்க. அவர் பாக்குறாருல, கடவுள் சாட்சியா இருந்து தானே பாக்குறாரு எல்லாத்தையும். அதே மாதிரி நம்மளும் சாட்சியா பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அந்த சக்தி கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. அவரை நினைச்சோன்னா அந்த சக்தி கிடைச்சிடும். நம்மளும் அவரை மாதிரியே பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யார் எப்படி நடிக்கிறாங்க, அது நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்களா இருந்தா கூட அப்படியே பாட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் எனக்கு இப்படி தொல்லை பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மா தான் சரீரத்தை இயக்குகிறது. பாபா சொல்றாரு, ஆத்மா 84 பார்ட் நடிக்குது. அது வந்த உடனே தான் அந்த சரீரமே இயங்குதுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் அந்த சரீரம் ஒரு ஜடம் தான். ஆத்மா அதுல வந்த பிறகுதான் அந்த சரீரம் இயங்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் படிக்க வைக்கிறார். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆத்மா தான் படித்து இப்ப பதவி அடைகிறது. இப்ப இந்த ஞானம் எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நல்ல பதவி அடைவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. சரியா புரிஞ்சுக்காதவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டாங்க. எந்த பிரச்சனையானாலும் துவண்டு போயிடுவாங்க. எந்த பிரச்சனைக்கும் அதனாலதான் தற்கொலை எல்லாம் பண்ணின்னு இறந்துடுறாங்க. இப்ப தற்கொலை பண்ணின்னு இறந்தோம்னா என்ன பதவி கிடைக்கும்? அதனால நமக்கு சொர்க்கத்துக்கே போக முடியாது. துவாபரயுகத்துல இருந்து தான் நம்ம வர முடியும். அதுவும் திரும்ப திரும்ப அதே தற்கொலை தான் பண்ணும் அந்த ஆத்மா. அதனால அதெல்லாம் தோல்வி. நம்ம வாழ்க்கையில வாழ தெரியாம தோல்வி அடையறதுதான் தற்கொலை பண்ணிக்கிறது. பாபா சொல்றாரு, எந்த ஆத்மா இந்த படிப்பை படிச்சு நல்லா வாழ கத்துக்குதோ, வாழ்க்கையை வாழும் கலையை கத்துக்குதோ, அந்த ஆத்மா பதவி அடையும். சொர்க்கத்துல போயிட்டு லட்சுமி நாராயணன் ஆகும். எந்த ஆத்மா ஆகும்னா இந்த படிப்பை படிக்கிறவங்க தான். கடவுள்கிட்ட இந்த படிப்பை யார் படிச்சு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாஸ் ஆகுறாங்களோ அவங்க போய் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது. எப்படி இந்த காத்து கரண்ட் எல்லாம் கண்ணால பார்க்கல இல்லையா? கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்றீங்களா? அதுக்காக கரண்ட்டை போய் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? தொட்டு பார்த்தாதான் நம்மளால கரண்ட்னு தெரிஞ்சுக்க முடியும். ஷாக் அடிக்கும் போது தெரியும் நமக்கு, ஷாக் அடிச்சிருச்சு கரண்ட் இருக்குதுன்ட்டு. அப்ப அதை நம்புறீங்கல்ல, கரண்ட்டை நம்புறீங்க, காத்து கூட இருக்குது, ஃபீல் பண்றீங்கல்ல, காத்தடிக்குதுன்னு சொல்றீங்க, ஃபீல் பண்றீங்களா? அதே மாதிரிதான் ஆத்மாவும். கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆத்மான்னு இருக்குது. இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மா தான், அந்த உடம்பு கிடையாது. அவங்கள நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அவங்க குணங்கள் எல்லாமே நம்ம ஃபீல் பண்றோம். அவங்க ஆத்மா தான், அவங்கெல்லாம் உடம்பு கிடையாது. நீங்க அந்த மாதிரி பாருங்க, அந்த உடல் கிடையாது, அவங்க ஆத்மா. அவங்களுக்கு குணநலன்கள்லாம் இதுதான், அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. அதே மாதிரிதான் கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவரு நம்ம உடல் எடுத்து நடிக்கிறோம், ஆனா அவரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, உடல் எடுத்து வர மாட்டாரு. ஏன்னா உடல் எடுத்து அவரும் நம்மள மாதிரி மாட்டிக்குவாரு. அதனால அவர் உடல் எடுத்து வரல. ஆனா அவர் இருக்கிறாரு. அவரோட பிரசன்ஸ் நம்மளால உணர முடியும். எப்படி ஆத்மா உணர முடியுதோ அது மாதிரி கடவுளையும் நம்மளால உணர முடியும். அவர் நம்ம கூடவே இருக்கிறது, நம்ம கூட ஹெல்ப் பண்றது எல்லாமே நம்மளால உணர முடியும். ஆத்மா எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்யறாங்க. இப்ப டாக்டர்ஸ் சரி, எல்லா சயின்டிஸ்டும் சரி, எங்க இருந்து இந்த ஆத்மா வருது, எப்படி இந்த டெட் பாடியில இருந்து சாக போற உடம்புலலாம் அதை புடிச்சு வச்சு அதை அடைச்சி வச்சு அதுல இருந்து ஆத்மா எப்படி பிரிஞ்சு போகுதுன்றதெல்லாம் செக் பண்றாங்க. ஆனா இன்னும் எதையுமே தெரிஞ்சுக்கல, ஆனால் தெரியவில்லை. ஒருவேளை யாராவது பார்த்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை யாராவது புள்ளியா ஆத்மாவை பார்ப்பாங்க, ஆனா அது எப்படி இருக்கும், புள்ளியா தான் இருக்கும், ஸ்டார் மாதிரி இருக்கும். பார்த்தாலும் அவங்க என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க? புள்ளியா இருக்குன்னா புரிஞ்சுக்குவாங்க? அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பார்த்தா கூட அது ஆத்மானே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆத்மா தான் சரீரத்தில் வசிக்கிறது என்பதை நீங்கள் இப்ப புரிஞ்சு கொள்கிறீர்கள். அதனாலதான் கடவுள் வந்தா கூட அது கடவுள் தான் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவர் புள்ளியா இருக்கிறாரு, உடம்பு கிடையாது. அவரே பேசினா கூட நீ நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு விஸ்வரூப தரிசனம் எதிர்பார்க்கறாங்க, ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறாங்க. அவரு என்னன்னா சாதாரண புள்ளியா இருக்கிறாரு. அவர் வந்தா கூட நமக்கு தெரியாது.
பாபா சொல்றார், ஆத்மா தான் இப்ப சரீரத்தில் வசிக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மா தனி, உடல் தனியாகும். ஆத்மா தனியா இருக்குது, உடல் தனியா இருக்குது. எப்படி கார் தனி, கார் டிரைவர் தனி இல்லையா? கார் டிரைவர் வந்து நான் தான் இந்த காருன்னு சொல்லுவாரா? அவர் வேற, கார் வேற தானே. அது மாதிரி ஆத்மா வேற, உடல் வேற தான். ஆத்மா நம்ம டிரைவர், இந்த உடலை இயக்கிற டிரைவர் நம்ம. நம்ம இந்த நெற்றிபுரத்துல உக்காந்துன்னு ஓட்டிட்டு இருக்கிறோம் இந்த உடலை. இந்த உடல் வந்து ஒரு ஜடம். இந்த ஜடத்தை ஓட்டுற ஆத்மா நம்ம தான் உயிர். நம்ம தான் உயிரோட்டமான பொருள். அதனால ஆத்மா வேற, உடல் வேற. ஆத்மா சிறியது பெரியது ஆவதே கிடையாது சொல்லி சொல்றாரு. உடல் தான் சிறியதிலிருந்து பெரியதாக ஆகிறது. ஆத்மா தான் பதிதமாகவும் ஆகுது, பாவனமாகவும் ஆகிறது. இங்க உடல் வந்து எப்பயும் போல அது சின்னதுல இருந்து பெருசாகி வயசாகி போயிடுது. ஆனா அந்த ஆத்மா தான் நல்லது செய்து கெட்டது செய்து அந்த உடலை வச்சு எல்லாமே தூய்மையா இருந்த ஆத்மா தூய்மையற்றதாகவும் ஆத்மா தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் பதித்த ஆத்மாக்களை பாவனமாக்கக்கூடிய தந்தையே வாருங்கள்ன்ட்டு கூட்டுச்சு, தந்தையே அழைக்கிறது சொல்லி சொல்றாரு. அதுதான் என்ன கூட்டுச்சு, இந்த ஆத்மா தான் என்ன கூப்பிடுது கீழே இருந்து. கடவுளே வாங்க, தூய்மையற்றவங்கள தூய்மையாக்குங்கன்னு சொல்லி நீங்க தான் கூப்பிட்டீங்க. அனைத்து ஆத்மாக்களும் மணப்பெண்கள். இப்ப சீதைகள் அவங்களாம். நான் தான் ராமர், அவரே மணவாளன் என்பது இப்ப புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரையும் மணவாளன் என்று கூறிவிட்டனர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈஸ்வர் சர்வவியாபி, எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறார் ஈஸ்வரன். அப்ப எல்லாரும் மணவாளனான்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாரையும் மணவாளன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போது மணவாளன் அனைவருக்குள்ளும் பிரவேசிப்பாரா என்ன? இப்ப அந்த மணவாளன் இருக்கார் இல்லையா, கடவுள், எல்லாருக்குள்ளாரையும் பிரவேசிப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது நடக்காது, எப்பயுமே இதெல்லாம் நடக்காது. இவ்வாறு புத்தியில் தவறான ஞானம் உள்ள காரணத்தினால கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளனர். இந்த மாதிரி ஈஸ்வரன் சர்வவியாபி, அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், புல்லுல இருக்கிறார், பூண்டுல இருக்கிறார், கொலை செய்யறவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, நல்லவனுக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னதுனாலதான் நீங்க கீழே இறங்கி இறங்கி வந்துட்டீங்கன்றாரு. ஏனென்றால் மிகவும் நிந்திக்கிறாங்க கடவுளை, ரொம்ப என்ன பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்க, பாவம் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யறதுனால பாவம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. இகழ்ந்துள்ளார்கள், கடவுளை ரொம்ப இகழ்ந்திருக்கிறாங்க. பாபாவிற்கு தான் நிறைய நிந்தனை செய்துள்ளனர். பாபா சொல்றாரு பாருங்களேன், நீங்க அழுவுறீங்களே உட்காந்து, என்னை திட்டுறாங்க, என்னை அவங்க அப்படி பேசுறாங்க, என்னை பின்னாடி அசிங்கமா பேசுறாங்க, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், என்னை எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு அழுவுறீங்களே. பாபா சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, எனக்கு தாங்க உங்களெல்லாம் விட அதிகமா நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க, பின்னாடி எப்படியெல்லாம் திட்டிருக்கிறாங்க தெரியுமா என்ன. நான் கல்லுல இருக்கிற உங்களையாவது விட்டாங்க, என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா, கல்லுல இருக்கிற முள்ளுல இருக்கிறேன்ட்டாங்க, பன்னில இருக்கிறேன்ட்டாங்க. உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா, என்னை எப்படி நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுவும் நீங்களே தான் பண்ணியிருக்கிறீங்கன்றாரு. பாபாவுக்கு தான் நிறைய நிந்தனை செய்திருக்கிறாங்க பாருங்க. ஈஸ்வரன் அழுதுனா இருக்கிறாரு டெய்லி உட்காந்துட்டு, ஐயோ என்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்ட்டு. உலகமே பேசுது, நம்மளையாவது ஒரு 2 3 பேர் பேசுவாங்க, அவரை உலகமே உட்காந்து பின்னாடி நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன அழுதுட்டா உட்காந்துருக்கிறாரு. குழந்தைகள் தந்தையை நிந்திப்பார்களா என்ன சொல்லி கேக்குறாரு. எங்கேயாவது ஒரு குழந்தை போய் அப்பாவை திட்டுமா? இங்க அப்படியே உல்டாவா நடக்குது. ஆனால் இன்று கெட்டு போயிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. தந்தையை நிந்தனை செய்யறார்கள். இப்ப கடவுளே நிந்தனை பண்றாங்க. அவர் யார் தெரியுமா, கடவுள். கடவுள் யாரோ நினைச்சு பேசிட்டாங்க, ஆனா கடவுள் நம்மளுடைய அப்பான்றது தெரியாம பேசிட்டாங்க. அப்பாவே நிந்தனை பண்ணிட்டாங்க. இவர் எல்லையற்ற தந்தை, ஆத்மாதான் எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்கிறது சொல்லி பாபா சொல்றார். பாபா தாங்கள் மீன் அவதாரம், ஆமை அவதாரம் எடுக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார். கூறியுள்ளனர். ராணிகளை துரத்தி சென்றார், வெண்ணையை திருடினார் என்று கிருஷ்ணரையும் நிந்தனை செய்திருக்கிறாங்க. கிருஷ்ணரை விட்டாங்களா, அவரையும் நிந்தனை பண்ணிக்கிறாங்க. அவர் ராணியை துரத்தினாரு, 16,108 ராணி, அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு, அத்தனை பேருக்கு அவருக்கு மனைவின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெண்ணையை வந்து திருடினாரு. இந்த மாதிரிலாம் எப்படி கிருஷ்ணரை போய் சொல்ல முடியும்? வெண்ணையை திருட வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? அவர் சொர்க்கத்துக்கே இளவரசர், அவர் போய் ஒரு சாதாரண வெண்ணையை போய் திருடணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? எவ்வளவு புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே அது எதுக்காக சொல்லிட்டாங்கன்னா, இந்த 16,108 ராணின்னா இப்ப நம்மளதான் வந்து ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து பிரம்மா உடல்ல வந்து சிவன் வந்து நம்மளதான் துரத்தி துரத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. ஓடி போனவங்களையும் வந்து உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. இததான் அவருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. வெண்ணெய் திருடினாருன்னா இந்த 2 பூனையும் அடிச்சுக்கும், கடைசியில வெண்ணெய் வந்து இது கிருஷ்ணருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூனைன்றது அந்த கடைசி அமெரிக்கா ரஷ்யா போர் போர் அவங்க 2 பேரும் போர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உலக ராஜ்யம் நம்ம கையில கொடுக்குறாரு பாபா. அந்த 2 நாடும் அடிச்சுக்கிட்டு இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா 2 கிறிஸ்டிய பிரதர்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா முழு உலகத்தையும் அவங்க ஆள முடியும்.
ஏன்னா இந்தியாவை கொண்டு எல்லாத்தையும் முழு உலகத்தையும் அவங்க கீழே வந்துருச்சுன்னா நம்மளாம் என்ன ஆகுறது? அடிமை தான் நம்மளாம். இப்பயே மோசமா இருக்கு உலகம். இப்போ பாருங்க, அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் எல்லாம் வந்து வெள்ளையனே வெளியேறு கதை தான் ஆயிடும். ஒரு காந்தியடிகள் காப்பாத்தினார். எத்தனை காந்தியடிகள் வந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி 2 பிரதர்ஸும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளாம் அவ்வளோதான் கதை. ஆனா பாபா அந்த மாதிரி டிராமால இல்ல. அந்த மாதிரி விதிக்கப்படல. டிராமால என்ன இருக்குன்னா 2 பூனையும் சண்டையிட்டுக்கும். கிருஷ்ணர் கையில வெண்ணன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் கடைசியா நடக்க போகுது. அவங்க சண்டை போட்டு விநாசம் நடக்கும். இந்தியாவுக்கு ராஜ்யம் கிடைக்கும். இந்தியாவுல யார் வருவாங்க? ஆளிலை ஷேப்ல இந்தியா ஆயிடும். அப்ப ஆளிலையில யார் வருவாங்க? கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணர் தான் ராஜ்யம் ஆள போறாரு. இதுதான் நடக்க போகுது. இதுதான் அவங்க வெண்ணெயை திருடினாருன்னு சொல்லிட்டாங்க. வெண்ணெய்ன்றது உலக ராஜ்யம். இதைதான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இது எவ்வளவு புத்தி தமோ பிரதானமாக இருக்கு சொல்லி பாபா சொல்றார். நான் வந்து உங்களை தூய்மையாக்குவதற்காக மிகவும் எளிய வழிகளை கூறுகிறேன் என பாபா கூறுகிறார். இப்ப பாபா நம்மள தூய்மையாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வழிலாம் சொல்லி கொடுக்குறாரு. தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார். பதித்த பாவனர், சர்வ சக்திவான் அத்தாரிட்டி உடையவர். அவர் தான் சர்வ சக்திகளுக்கும் அவர் தான் அத்தாரிட்டி. இவங்க சொல்றாங்களே சாது சன்னியாசிகள் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க? சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி உடையவர்கள்ட்டு சொல்றாங்க இல்லையா? நாங்க அத்துப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் நாங்க அத்துப்படி, நாங்க தான் அத்தாரிட்டின்றாங்களே. பாபா சர்வ சக்திகளுக்கே அத்தாரிட்டி. அவரை நினைச்சாதான் நமக்கு சர்வ சக்திகளே கிடைக்கும். சாட்சியா இருந்து பார்க்கிற சக்தி யாருக்கு கிடைக்கும்? இங்க அக்கிரம அநியாயம் நடக்குது, கம்முன்னு பாக்குறதுக்கு சக்தி இருக்கா யாருக்காவது? அழுவோம் இல்லைன்னா கவலைப்படுவோம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். சாட்சியா இருந்து பாக்குறவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும். அதை எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டு பார்க்கணும். நம்ம உறவினர்களுக்கே எது நடந்தாலும் நம்ம கம்முன்னு தான் இருக்கணும். அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்குது? அது கடவுள்கிட்ட தான் இருக்குது. சாட்சியா இருந்து பார்க்குற சக்தி. இந்த மாதிரி எல்லா சக்திகளும், அஷ்ட சக்திகள் இருக்கு. அந்த மாதிரி பொறுமையா இருக்கிற சக்தி, ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம், ஏற்றுக்கொள்ற சக்தி, பழச மறக்கிற சக்தி வேணும். பழசெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன், அந்த சக்தி இருக்கா நமக்கு? இந்த எல்லா சக்தியும் யார்கிட்ட இருந்து கிடைக்குது? கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. சக்திகளுக்கே அத்தாரிட்டியா அவர் இருக்கிறாருன்னு சொல்றார். சங்கராச்சாரியரை கூட வேத சாஸ்திரங்களின் அத்தாரிட்டின்ட்டு சொல்றாங்க. அவருக்கு எவ்வளோ பகட்டு இருக்குது. சங்கராச்சாரியருக்கு அவ்வளோ பகட்டு இருக்குது. அதே சிவாச்சாரியர் நம்ம பாபா, அவருக்கு எந்த பகட்டுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவருடன் எந்த படையும் இல்லை. இப்ப சிவபாபாவோட எந்த படையும் கிடையாது. இவர் வந்து அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தையே இப்ப நமக்கு சொல்றார். ஒருவேளை சிவபாபா வெளிப்பகட்டை காண்பித்தார் என்றால் முதலில் இவருக்கு கூட பகட்டு வேண்டும். ஒருவேளை சிவபாபாவும் ஷோ பண்ணாருன்னு நினைச்சுக்கோங்களேன், நீ வந்து என் காலை கழுவுனாதான் உனக்கு ஞானம் சொல்லுவேன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் பிரம்மா பாபாவும் அதே மாதிரிதான் செய்வார் இல்லையா? ஆனால் இல்லை, அந்த மாதிரி சிவபாபா ஷோ காட்டுறதே இல்லை. நான் குழந்தைகளாகிய உங்களின் வேலைக்காரன்ட்டு பாபா சொல்றாரு. எப்பேற்பட்டவர் பாருங்க, அண்ட சராசங்களுக்கே அதிபதி. ஆனா அவர் வந்து நமக்கு வேலைக்காரனா வந்திருக்கிறார். பாபா இவருக்குள் பிரவேசமாகி, குழந்தைகளே நீங்கள் பதீதமாக இருக்கிறீங்க, நீங்க தூய்மையாகி 84 பிறவிக்கு பிறகு அழுக்காக்கிட்டீங்கன்னு சொல்லி இப்ப புரிய வைக்கிறார். இவர்களுடைய வரலாறு புவியில் மீண்டும் ரிப்பீட் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம 84 பிறவி எடுத்தோம் இல்லையா? திரும்ப திரும்ப நம்ம இதே தான் பண்ணுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் தான் 84 பிறவிகளை அனுபவிக்கின்றனர். பாபா சொல்றாரு, இப்ப யாரெல்லாம் கிளாஸ் எடுத்து கூட்டு வச்சு உட்கார வச்சு எடுக்கிறாரோ அவங்க தான் வந்து 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 84 பிறவி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனுபவிக்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு தான் சதோ பிரதானமாவதற்கான வழி சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. யார் 84 பிறவி எடுத்து முடிச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டு கடைசியா கடவுளை கூக்குரலிட்டு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா வந்து வழி சொல்றாரு. பாபா தான் சர்வசக்திவான் பிரம்மா மூலமாக எல்லா வேத சாஸ்திரங்கள் சாரத்தையும் இப்ப புரிய வைக்கிறாரு. சிவன் தான் வராரு. 2500 வருஷமா தான் சாஸ்திரங்களே உருவாகி இருக்குது. இந்த மகாபாரதம், ராமாயணம், கீதை இதெல்லாம் வந்து 2500 வருஷம்தான். அந்த கதையை கூட மேல இருந்து பார்த்துட்டு யார் சொல்றது? சிவன் தான் வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் என்ன நடந்துச்சுன்ற கதையும் நமக்கு சொல்றாரு. எல்லையற்ற விஷயங்களை இப்ப நமக்கு சொல்றாரு. யார் மூலமா சொல்றாருன்னா பிரம்மா மூலமா. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல பிரம்மா கையில, பிரம்மான்றவர் எப்படி காட்சிருப்பாங்கன்னா ஒரு தாடியோட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, 4 முகம் இருக்கும். அவர் கையில சாஸ்திரம் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அவரு பிரம்மாவுக்கு வந்து சாஸ்திரம் பத்தி தெரியாது. இந்த சிவன் தான் வந்து பிரம்மா கையில இருக்கிற சாஸ்திரம் காமிச்சிருக்கிறதுலாம் சிவன் சொல்றதுதான் சொல்லி சொல்றாரு. பிரம்மாவிடம் சாஸ்திரம் இருப்பது போல காண்பிக்கிறார்கள், ஆனால் உண்மையில் சாஸ்திரம் போன்ற விஷயமே இல்லை. பாபாவிடமும் சாஸ்திரமே இல்லை, இவரிடமும் இல்லை. ஆனா உண்மையிலே சாஸ்திரம் பிரம்மா பாபா கையிலும் இல்லை, சிவபாபாவுக்கும் தெரியாது.
வச்சிடல, அவரும் கையில வச்சிட்டுலாம் சொல்லல. அவர் பார்த்தத சொல்றாரு. உங்களிடமும் சாஸ்திரம் இல்லை. இப்ப நம்ம கிட்டயும் முரளி தான் இருக்குது. இந்த 4 பக்கம் முரளி தான் நம்ம டெய்லி படிக்கிறோம். நம்மகிட்ட நான் சாஸ்திரமா இருக்குது இல்ல இல்லையா? பக்தியில வேணா நம்ம புக் வச்சிருந்தோம், ராமாயணம் மகாபாரதம்லாம் படிச்சிருப்போம். இங்கே உங்களுக்கு தினந்தோறும் இவர் புது புது விஷயங்களை இப்ப சொல்றாரு. அவைகள் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களாகும். நான் சாஸ்திரங்களை பற்றி இங்க கூற வரல. நான் உங்களுக்கு வாய் மூலமாக இப்ப சொல்றேன். உங்களுக்கு ராஜயோகத்தை இப்ப கற்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் இதற்கு தான் கீதைன்ட்டு பெயர் வச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேனோ, ராஜயோகத்தை கத்து கொடுக்குறனோ, அதை தான் கீதைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்னிடமோ அல்லது உங்களிடமோ கீதை இருக்கிறதா என்ன? இப்ப பாபாட்ட தான் கீதை புக்கு ஏதாவது வச்சிருக்கிறாரா பாபா? இல்ல நம்ம கையில தான் ஏதாவது புக் இருக்குதா? எதுவும் இல்லை இல்லையா? கீதைன்னு பேர் போட்டு எதுவும் இல்லை. அவர் சிவபகவானுடைய மகா வாக்கியம்னு இந்த முரளி தான் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறோம். படிப்பில் அத்தியாயம் ஸ்லோகம் போன்றவை கூட நமக்கு கிடையாது இல்லையா? நான் குழந்தைகளாகிய இங்க பாபா ஏதாவது ஸ்லோகனா சொல்லிட்டு இருக்கிறாரா? நான் இல்லை, சாதாரண படிப்பு. சாதாரண மாதாஸ் கூட, வயசானவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பாபா இங்க படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இவ்வாறு தான் நான் படிக்க வைத்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு எளிதான விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு உணருங்க ஃபர்ஸ்ட். இந்த சரீரம் கூட மண்ணாகிரும், ஆத்மாவோ அழிபட்டுறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் அழிஞ்சிரும், மண்ணுக்குள்ள போயிரும். ஆனா நீங்க அழிய மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஆத்துமா. நீங்கெல்லாம் என்னுடைய சொத்து. உயிரை கொடுத்தவன் கடவுள். உடம்பை கொடுத்தவன் அந்த சரீர தந்தையா இருந்தால், அந்த உயிரை கொடுத்தவர் யாரு? கடவுள். அதான் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லி பாடியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த உயிருடைய அப்பா தான் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. சரீரம் அடிக்கடி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரத்தை எரிச்சிடுறாங்க இல்லையா? சரீரத்துல ஆத்மா இருந்தா எரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? உயிரோட இருக்கிறாங்க. உயிர் போனாதான் அந்த சரீரத்தை எரிச்சிடுறாங்க. ஆத்மா ஒரு உடலை விட்டு விட்டு மற்றொரு உடலை எடுத்து நடிக்குதுன்றாரு. நான் ஒரே ஒரு முறை தான் வரேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பம்னு அவங்க சொல்லிட்டாங்க. சாரி, யுகே யுகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. யுக யுகமா நான் வரேன். அவர் ஒன்றும் சத்தியுகம் கழிச்சு வரணும்னு அவசியமே இல்லை. அடுத்து திரேதாயுகம் வரப்போகுது. திரேதாயுகம் முடிச்சு அவர் வரணும்னு அவசியமே இல்லை. அடுத்து துவாபரயுகம் வரப்போகுது. துவாபரயுகம் முடிச்சு அவர் வரணும்னு அவசியமே இல்லை. கலியுகம் முடிஞ்சுதான் கடைசியா கலி எப்ப முத்தி போகுதோ அப்பதான் நம்ம கூப்பிடுறோம். நம்ம கூப்பிடும் போது தான் ஒரு குழந்தைகள் கூட கூப்பிடுது, கடவுளே காப்பாத்துன்னு. எங்களால முடியல, ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, சாகடிக்கிறாங்க. சின்ன சின்ன 4 வயசு குழந்தைகள்லாம் கூட விடுறதில்ல. அப்ப களி முத்தி போயிடுச்சுன்னா கடவுளை கூப்பிடுறாங்க, அப்பதான் வராரு. அதான் சொல்றாரு, நான் கல்பமும் கலியுக இறுதியில ஒரு முறை தான் வரேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவராத்திரி கூட கொண்டாடுறாங்க. உண்மையில சிவ ஜெயந்தின்னா சொல்லணும். ஆனால் ஜெயந்தின்னு சொல்றதுனால தாயின் கர்ப்பத்துல பிறத்தல் என்பதாகிறது. ஜெயந்தினாலே இப்ப கிருஷ்ண ஜெயந்தினா அவர் எப்ப பிறந்தாரு, பிறப்பு இறப்பு டேட் சொல்றாங்க இல்லையா? இந்த நாள் பிறந்தாரு இறந்தாருன்ட்டு, அந்த மாதிரி ஆயிடும். அதனால ஜெயந்தின்னு சொல்லாம அவங்க சிவராத்திரின்ட்டு வச்சுட்டாங்க. சிவராத்திரின்னு சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ராத்திரின்றது இரவு. அப்ப அந்த கலியுக இரவுல தானே வராரு. அந்த பிரம்மாவின் இரவு தான் வந்து துவாபரக கலியுகம். இரவில் என்னை தேடுகிறார்கள், அப்பதான் நான் வரேன். சர்வ வியாபின்னு வேற சொல்லிட்டாங்க. அப்படியானால் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? பிறகு ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? இப்ப பாபா கேக்குறாரு, சர்வ வியாபி ஈஸ்வரன் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார். கடவுள் எல்லாரையும் இருக்கிறார். உள்கடா உனக்குள்ளேயே கடவுள் இருப்பாருன்றாங்க. அப்ப உனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாருல்ல, அப்புறம் ஏன் ஏமாற்றம் அடைகிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் ஏன் கோயில் கோயிலா போயிட்டு வரீங்க? அப்ப உங்களுக்குள்ளதான் இருக்கிறாருல்ல, வீட்லயே கம்முன்னு இருக்கலாம்ல, அப்புறம் ஏன் வந்து ஏமாற்றம் அடைகிறீங்க? அப்புறம் ஏன் அமைதி இல்லைன்றீங்க, நிம்மதி இல்லைன்றீங்க? உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காருல்ல, அப்புறம் ஏன் அமைதி இல்லைன்னு எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? எல்லாம் கேக்குறாரு. இப்ப கேட்க மாட்டாருன்னு நினைச்சின்னு சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் கேட்டுனுக்குறாரு. என்னென்ன பேசுனீங்களோ எல்லாத்துக்கும் திரும்பி திரும்பி கேக்குறாரு. அது என்ன நீங்க ஒரு டைம்க்கு ஒண்ணு பேசுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. முற்றிலும் தேவதைகள் இருந்து அசுர சம்பிரதாயத்தினராக மாறி விடுகிறார்கள். எப்படி நான் உங்களை உட்கார வச்சுட்டு போனேன், கடைசியில இப்படி ஆயிட்டீங்களேன்றாரு. தேவதையா இருந்த நீங்க அசுர சம்பிரதாயம்னா மாறிட்டாங்க. தேவதைகள் மது அருந்துவார்களா என்ன?
எங்கேயாவது தேவதைகள் லட்சுமி நாராயணன் கோயில்ல மது வச்சு படைப்பாங்களா? மது மது அவங்க தேவதைகள் குடிப்பாங்களா என்ன? அதே ஆத்மாக்கள் தான் இப்ப கீழே விழுறாங்க. ஆனா ஒரு காலத்துல தேவதைகளா இருந்த ஆத்மா தான் இப்ப அந்த மதுவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே ஆத்மாக்கள் தான் கீழே விழுந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மது போன்றவைகளை அருந்துகிறாங்க. இப்ப அந்த ஆத்மா தான் நடிப்பு நடிச்சு நடிச்சு மறுபிறவியில வந்து இப்ப அதே ஆத்மா தான் வீணா போயிருக்குது. இந்த ஆத்மா வீணா போனனால தான் உலகமாவே வீணா போயிருக்குது. ஏன்னா வேர் பகுதியில இருந்துட்டு ஃபவுண்டேஷன்ல இருந்தே தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப உலகமே தப்பு பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம பண்ற ஒரு தப்பு உலகத்தையே பாதிக்குதுன்னும் போது அதை நம்ம நிறுத்தணுமா இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்போது இது பழைய உலகம், நிச்சயமாக இது விநாசமாகும் என பாபா கூறுகிறார். கண்டிப்பா இது அழியதான் வேணும். இப்போ ஒரு வீடு இருக்குது, ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப இடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்பா என்ன பண்ணுவாரு, இடிச்சிட்டு புது வீடு தானே கட்டி கொடுப்பாரு குழந்தைகளுக்கு. இல்ல அந்த வீட்லயே பூராம்பள்ளியோட நீங்க வாழுங்கன்னு விடுவாரா? நீங்க கொசு கடிக்கும், பூரான் கடிக்கும், பாம்பு கடிக்கும், பரவாயில்ல குழந்தைகளே இங்கேயே வாழுங்கன்னு சொல்வாரா? அந்த அப்ப வந்து லாஜிக்கா திங்க் பண்ணணும். அப்ப இது வந்து எப்பேற்பட்ட உலகம், இது மோசமான உலகம். இங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கொன்னுடுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, இந்த வெயிலும் மழையும் உங்களை விடாது. அது மாதிரி உங்களை பூரான் பல்லி எல்லாம் கடிச்சிடும், விஷக்கடல் இது, இங்க வாழறதுக்கு பிடிக்குதா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதிகரிச்சு மனுஷன் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சாகடிச்சிட்டு இருக்கிறான் இல்லையா? குழந்தைகளை வயசானவங்களை கூட விடுறது இல்ல. அந்த மாதிரி உலகமா இருக்குது இல்லையா? அப்புறம் இங்க வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பழைய உலகத்தில் பல தர்மங்கள், புது உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் சொல்லி சொல்றாரு. இப்ப பழைய உலகம் இருக்கு இல்லையா, பல தர்மம் இருக்குது. சும்மா இருந்தாலும் வாயை நிண்டி விட்டு சண்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, குண்டால அடிச்சு சாகடிச்சிருவாங்க. ஏன்னா தர்மத்தின் பேராலேயே சண்டை வருது. இப்ப நிறைய தர்மம் இருக்கு. அதனால பாபா வந்து புது உலகத்துல உங்களுக்கு ஒரே ஒரு தர்மம் தான், ஒரு தர்மத்துல இருந்து தான் பல தர்மங்களே இப்ப ஏற்பட்டிருக்குது சொல்லி சொல்றாரு. பிறகு மீண்டும் ஒன்றாக வேண்டும். இப்ப இந்த ஒரு தர்மத்துல இருந்து பல தர்மம் வந்துருச்சு இல்லையா, திரும்ப ஒரே தர்மம் உருவாகணுன்றாரு. மனிதர்கள் கலியுகம் இன்னும் 40,000 வருஷம் இருக்கும்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரிருள்ன்ட்டு பெயர்னு சொல்லி சொல்றாரு. இது கும்பகர்ண தூக்கம். இன்னும் நம்ம 40,000 வருஷம், சரி 40,000 வருஷம் கலியுகம் இருக்கட்டும், நீங்க இதே உடம்புலயே அப்படியே 40,000 வருஷம் வரைக்கும் வாழ்வீங்களா? இதே குடும்பத்தோட, இதே உறவினர்களோட? எப்படியா இருந்தாலும் உடம்பை விட்டு போய் தானே ஆகணும். ஞான சூரியன் தோன்றினார், அஞ்ஞான இருள் அழிந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சூரியன் வந்தா இருள் போயிடுது இல்லையா? இப்ப காலையில சூரியன் வந்தோடனே அந்த இரவு போயிடுது, இரவு முடிஞ்சு பகல் வருது, சூரியன் வந்தோடனே வெளிச்சம் வந்துடுது. அந்த மாதிரி இப்போ நம்ம மனசுல இருக்கிற அந்த இருள் நீங்கிறதுக்கு இப்ப ஞான சூரியனே உதிக்கிறாரு. அவருதான் கடவுள், அவர்தான் சிவன். அஞ்ஞான இருளை இப்ப நம்ம போக்குறாரு. இது வரைக்கும் நம்ம பக்தியில ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப இவர் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அஞ்ஞானத்தை, ஐயோ நம்ம இதை கூட நம்பிட்டு இருந்தோம் பாரு, நம்ம எவ்வளவு மோசமா இருந்தோன்ட்டு நமக்கே இப்பதான் தெரியுது. ஏன்னா கடவுளே வந்து சொல்லி புரிய வைக்கும் போது தான், சே நான் எவ்வளவு மடத்தனமா இருந்திருக்கிறேன், சாதாரணமா எல்லாரும் சொன்னதை நம்பிக்கிட்டு நான் இருந்திருக்கிறேன்னு சொல்லி நமக்கே இப்பதான் புரியுது. மனிதர்களுக்குள் மிகவும் அறியாமை இருக்கிறது, இன்னும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அறியாமை இருக்குது. பாபா ஞான சூரியன் ஞான கடல் வருகிறார் என்றால் உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அறியாமை நீங்கி போகிறது. இப்ப கடவுளே வந்துட்டாரு. ஞான சூரியன் வந்து ஞான கடல் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் சிவன் தலையில அந்த சொட்டு சொட்டா சொட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தலையில சொட்டாது, அவரு நமக்கு சொட்டு சொட்டா ஞானத்தை கொடுக்குறாரு. தினமும் 4 பக்கம் முரளி படிக்கிறாரு. அந்த ஒரு சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியரா இருந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு. ஒரு லைனும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமம். அவருக்கு நம்ம ஃபீஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஆனா அவரு ஒரு லைனுமே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, ஆசிரியரா வந்து நமக்கு படிக்க வைக்கிறாரு, நம்ம அறியாமையருள்ள போக்குறாரு. அவர் வந்ததும் தான் நமக்கு புத்தியில இருக்கிற அந்த அறியாமை நீங்குது. நீங்கள் தந்தையை நினைத்து நினைத்து இப்ப தூய்மையாகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றத வச்சு, ஆசிரியரை நினைச்சு, ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடத்தை நினைச்சு நினைச்சு நம்ம இப்ப தூய்மையாகிறோம். இப்ப புத்தி சொல்லுது இல்லையா, இது தப்பு, இது செய்யாத, இது பாபா சொல்லியிருக்கிறாருல்ல, இது வந்து முரளியில சொல்லியிருக்கிறாருல்ல, இதெல்லாம் ரைட்டு, இது தப்புன்ட்டு நமக்கு புரியுது. அதனால நம்ம தூய்மையாகிறோன்றாரு. துரு போய் விடுகிறது. இப்போது நம்ம ஆத்மால இருக்கிற துரு நீங்கிடுது. இதுவே யோகா அக்னி ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் யோகா அக்னி. பாபா நானு, இது வந்து நம்ம உயர்ந்த அந்த ஆன்மீக அக்னி. இது கடவுளும் நானும். காம அக்னி நம்மள கருப்பாக்குது. இது வரைக்கும் நம்ம காம அக்னியில தான், காம சிதையில எரிஞ்சிட்டீங்கன்றாரு. ஆத்மா எரிஞ்சு போச்சுன்றாரு. அந்த காம விகாரத்துல, காம விகாரன்றது முதல் இடைக்கடை எதிரின்றாரு உங்களுக்கு, மகாசத்ரு. காமம் மகாசத்ரு.
அது மகா எதிரி நமக்கு. அது வந்து நம்மளே அழிச்சிரும்ன்றாரு. தெரியாது நமக்குள்ளாரே இருந்து அதுதான் நம்மள அழிச்சிட்டு இருக்குது. ஆத்மாவுல சக்தி இழக்க வைக்கிறதே அந்த காம அக்னிதான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது உங்கள கருப்பாக்கிடுது. அதனால தான் நீங்க கருப்பாக்கிட்டீங்க. யோக அக்னி என்றால் சிவபாபாவினுடைய நினைவு வெள்ளையாக உங்களை மாற்றுகிறது. இப்ப யோகா அக்னி நானு மற்றும் பாபா. அந்த யோகா அக்னியில நம்ம உட்காரும்போது ஆத்மா வெள்ளையாகுது. பாபா ஆத்மா சொல்றாரு. வெள்ளையாகுது. ஆத்மால இருக்கிற பாவம் போயிடுது. ஆத்மா வெள்ளையாகுது. அது மாதிரியே உடலும் நமக்கு நல்ல உடலா கிடைக்கும். கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஷியாம்னா வந்து கருப்பு, சுந்தர்னா அழகு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கிருஷ்ணர் கருப்பா இருந்த கிருஷ்ணர் தான் சுந்தரா ஆயிருக்கிறாரு. சிவபாபா நினைச்சு நினைச்சு அழகா இருக்கிறாரு. ஆனால் பொருள் எதுவுமே தெரியாது. ஆனா தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. தந்தை வந்துதான் இப்ப பொருளை புரிய வைக்கிறார். முதலில் சத்தியுகத்துல எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஆத்மா தூய்மையாக அழகாக இருக்கிறது என்றால் சரீரம் கூட தூய்மையாக அழகாக எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆத்மா தூய்மையா இருந்தாலே அந்த சரீரம் கூட அழகா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. வெள்ளையா தூய்மையா அழகா கிடைக்கும். நோய் இல்லாம பிறப்பாங்க. தூய்மையா இருந்தோம்னா அங்கே எவ்வளவு பணம் செல்வம் அனைத்தும் புதியதாக இருக்கிறது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ கொட்டி கிடக்குது. வைடூரியம் தங்கம் எல்லாம் கொட்டி கிடக்கும். புதிய உலகம் பழைய உலகமாக ஆகியே தீரணுன்றாரு. அப்புறம் எப்படியா இருந்தாலும் புதுசா ஒண்ணு நம்ம வாங்கணும்னா அது பழசாயிடுது இல்லையா? ஒரு சேர் கூட வாங்குறோம், நல்லா இருக்குது, அப்புறம் ஒரு வருஷ கணக்குல அது உடஞ்சி போகுது. அது மாதிரிதான் இந்த புது உலகம் பாபா அல்லாவின் தோட்டம்ட்டு அழகா படைச்சாரு. ஆனா அத மனுஷன் என்ன மனுஷனா நம்ம தேவதையா இருந்த நம்ம தான் கெடுத்துக்கிட்டு அதை பழைய உலகமாக்கிட்டோம். இப்போது இந்த பழைய உலகம் அழிந்து புதியதாக மாறுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த திரும்ப இந்த பழைய உலகம் இனிமே நீடிக்காது. அதனால இது அழிஞ்சிருந்து புதுசா மாறுதுன்றார். அதற்கான ஏற்பாடுகள் இப்ப நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறாங்களா, ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பாபா வந்து நமக்கு இந்த பழைய உலகத்தை இடிச்சிட்டு புது உலகத்தை கட்டுறதுக்கான நிறைய ஏற்பாடுகள் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் 5 தத்துவங்களும் சீருது. அதுவும் முடிச்சிரும் கதைய. அது நம்ம ஓகேன்னு சொன்னோம்னா முடிச்சிரும். இன்னொரு பக்கம் இந்த அவங்க மனிதர்கள் அவங்களே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிச்சுன்னுக்குறாங்க. அப்படியே ஒரு பட்டன் தட்டினதும் முடிஞ்சிடுற மாதிரி. இப்போ கூட நிறைய பேஜர்ஸு செல்லை வச்சுலாம் என்ன பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணி நிறைய முடிச்சிட்டாங்க கதையை. இஸ்ரேலில் நடக்குது. அது பாபா சொன்னார், உட்காந்த இடத்துல இருந்தே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. முரளியில் அவர் சொல்றது எல்லாமே அப்படியே நடந்துட்டு இருக்கு. நாம் நமது குலத்தை அழித்து கொண்டிருக்கிறோம்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட பாரதவாசிகளுக்கு இவ்வளவு தெரியவில்லை. அவங்களுக்கே தெரியுதான், வெளிநாட்டினருக்கே தெரியுதான் நம்மளே நம்ம குலத்தை அழிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவர்கள் தான் எல்லாருமே. அவங்களே அழிச்சிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே புரியுதாம். யாரோ தூண்டுறாங்க, விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் நமது அழிவை இப்போ கொண்டு வருகிறோம்ட்டு அவங்களுக்கே புரியுதாம். ஆனா நம்ம இந்த எல்லாம் நடந்தாலும் இந்த பாரதவாசிகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுதுன்றாரு. கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்துட்டு கிறிஸ்துவர்களே புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேவதைகளின் ராஜ்யம் அப்ப இருந்தது. இந்த 2000 வருஷம் கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷம் முன்னாடி, கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலா 5000 வருஷம். அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 5000 வருஷம் இப்ப முடிய போகுது. முடிஞ்ச உடனே திரும்ப சொர்க்கம் வரப்போகுது. அப்ப அங்க தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, சொர்க்கம் இருந்ததுன்ட்டு கிறிஸ்துவர்கள் பைபிள்ல இருக்கிறதா சொல்றாங்க. கிறிஸ்து சொன்னது பைபிள்ல இருக்கிறதா சொல்றாங்க. பாரதம் பழமையாக இருந்தது. இந்த ராஜயோகத்தினால்தான் லட்சுமி நாராயணன் இவ்வாறு மாறினார்கள். அந்த ராஜயோகத்தை பாபா தான் கற்பிக்க முடியும். ஒரு கடவுள் தான், சிவனே வந்து ஒரு யோகா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்துல இருக்குது. அந்த சிவன் சொல்லி கொடுத்தது என்ன யோகம்னா இதுதான், இந்த ராஜ யோகம். அதை கத்துக்கிட்டு தான் இந்த லட்சுமி நாராயணன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் சொல்லி தர முடியாது. சன்னியாசிகளால இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இது இல்லற மார்க்கத்தினருடைய யோகம். வீட்டுல இருந்துகிட்டே புத்தி மூலமா யோகத்தை செய்யறது. இது சன்னியாசிகள் சொல்லி தர முடியாது. அவங்க மூச்சு அடக்கிறது, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறது தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஹடயோகம் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இது இல்லறத்திலே இருந்துகிட்டு எல்லார் கூடயும் வாழ்ந்துகிட்டு புத்தி மூலமா ஒரு தந்தையை நினைக்கிறத யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு கடவுளை தவிர யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. தற்காலத்தில் எவ்வளவு ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெளியில் சென்று நாங்கள் பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்பிக்கிறோம்ட்டு சொல்றாங்களாம். நிறைய பேர் ஏமாத்து வேலை செய்யறாங்க. பழமையான ராஜயோகம் நாங்க கத்துக் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பிறகு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, முட்டை சாப்பிடுங்க, மது போன்றவர்களை அருந்துங்கள், என்ன வேணும்னாலும் செய்யுங்கள்ட்டு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மக்கள் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னொடனே அங்க போயிடுறாங்க.
முட்டை சாப்பிடுங்க, மது சாப்பிடுங்கன்ட்டு சொல்றாங்க. அவர்களை எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? ராஜயோகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களை எப்படி தேவதையாக மாத்துவாங்க? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி தேவதையாக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் கோயில்ல வெங்காயம் பூண்டே சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி முட்டை, மது இதெல்லாம் வச்சு படைப்பாங்க? இப்போ தேவதையா இருக்கிறவங்க இந்த அசைவமும் இந்த வெங்காயம் பூண்டும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து எப்படி தேவதையாக்குவா மாத்துவாங்க, ராஜயோகம் கற்பிச்சு தேவதையா மாத்துவாங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆத்மா எவ்வளவு உயர்வாக ஒரு காலத்துல இருந்தது, மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப சதோ பிரதானத்துல இருந்து இப்ப தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்க மீண்டும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இப்போ மறுபிறவி எடுத்து நீங்க தூய்மையா இருந்த நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்க. இப்போ திரும்ப மீண்டும் சொர்க்கத்தை இப்போ பாபா மூலமா நம்ம ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே வேறு எந்த தர்மமுமே கிடையாது. சொர்க்கத்துல ஒரே தர்மம் தான், ஆதிசனாதன தேவதைகள் தர்மம் தான், வேற எந்த தர்மமும் அங்க கிடையாது. இப்போது நரகத்தின் அழிவு ஏற்படத்தான் வேண்டும் என்று இப்போ பாபா சொல்றாரு. இவ்விடம் வரை வந்தவர்கள் பிறகு சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். யாரெல்லாம் சென்டருக்கு வந்துட்டாங்களோ கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த சென்டர்ல மதுபன்ல காலை வச்சவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாரு. சிவபாபாவின் ஞானம் சிறிது கேட்டிருந்தாலும் கூட சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டா கூட, ஏன்னா சரீரம் விடும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த சரீரத்தை விடும்போது இந்த ஞானம் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம ஆத்மா தான்ன்றது ஞாபகம் வந்துடும். அப்புறம் கடவுள்கிட்ட அவங்க போயிடுவாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு படிப்புக்கு ஏற்ப பாபாவை நினைப்பதற்கு ஏற்ப உயர்ந்த பதவியை பெறுவார்கள். அப்ப இந்த ஞானத்தை கேட்கறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துட்டாலும் யார் நல்லா படிக்கிறாங்களோ, யார் நல்லா பாபா நினைக்கிறாங்களோ, யார் சேவை பண்றாங்களோ அவங்க தான் அங்க போய் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்த பதவின்றது இப்ப லட்சுமி நாராயணன் அவங்களுக்குள்ளார அவங்க வந்து பிரஜைகளை ஆள்வாங்க. அந்த பிரஜைகள்லயே விதவிதமா இருக்கிறாங்க. அதுலயே சிற்றரசர்கள்லாம் இருக்கிறாங்க, ராஜா ராணி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலயும் வந்து அது மாதிரி நிறைய அங்க இருக்குது. பிரஜைகள்லயே செல்வந்த பிரஜையும் இருக்குது, ஏழை பிரஜையும் இருக்கிறாங்க. அதனால வந்து நிறைய அங்க போஸ்டிங் இருக்குது சொர்க்கத்துல. அதனால எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த பதவி அடைவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அனைவருக்குமே விநாச காலம் தான், ஆனா இப்ப எல்லாருமே உடம்பு விட்டு போய் தான் ஆகணும், இது கடைசி பிறவி எல்லாருக்கும்ன்றாரு. விநாச காலத்தில் அன்பு புத்தியுடையவங்க பாபாவை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்கள் உயர்ந்த பதவி அடைவாங்கன்றாரு. இப்ப பாபா நம்ம கடைசியா சரீரம் விடும்போது கூட நம்ம வந்து பாபா நினைவிலே சரீரம் விட்டோம்னா நல்ல பதவி அடைவோம். இதற்கு தான் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப்ன்ட்டு பெயர். ஏன்னா பாபா வந்து உதவி பண்ணுவார். இப்போ நம்ம வந்து பாபா சேவை செய்யறோம், பாபாவுக்காக பாபா நினைக்கிறோம், முரளி ஒழுங்கா படிக்கிறோம்னா பாபா கடைசியா வந்து ஆசிரியர் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்மள இந்த உடம்பு விட்டு வெளில போகும்போது கூட்டின்னு போயிடுவாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்மள அந்த ரொம்ப அந்த மரண போராட்டம் இல்லாம நம்ம உடலை விட்டு பாபா நினைவுல ஈஸியா போயிடுவோம். அதுதான் வந்து எல்லையற்ற ஸ்காலர்ஷிப்னு பெயர்னு சொல்றாரு. இதில் தான் ரேஸ் செய்ய வேண்டும். இப்ப இதுக்கு தான் எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். நான் அவரை நினைச்சின்னு தான் சரீரம் விடுவேன் அப்படின்னு எல்லாரும் இப்ப பிகேஸ் வந்து போட்டி போடுறாங்க. இதில் தான் ரேஸ் செய்யணும். யார் வந்து இதுவே ஈஸ்வரிய லாட்ரி ஆகும் சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து ஈஸ்வரனுடைய லாட்ரி. ஒன்று நினைவு, இன்னொன்று தெய்வீக குணங்களை கடைபிடித்து ராஜா ராணி ஆகணும். ஒண்ணு பாபா நினைக்கிறது, இன்னொன்னு பாபாவுடைய குணங்களை தெய்வீக குணங்களை கடைப்பிடிச்சு இங்கேயே நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், தெய்வீக குணங்களுடைய தேவதை மாதிரி இங்கே தெரியணும். நமக்கு பார்க்கும்போது நம்ம குணங்கள் தெரியணும். முகம் உடம்புலாம் கிடையாது, அது வந்து எப்பயும் போலதான் இருக்கும். நம்மளை பார்த்தா யாருமே நீ எல்லாம் தேவதையான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம குணங்களை வச்சு சொல்லுவாங்கல்ல, சும்மாவே பார்க்கறது அழகை விட மனதின் அழகுதான் முக்கியம். அந்த மாதிரி இந்த தெய்வீக குணங்கள் நம்ம இங்கேயே கடைபிடிக்கணும்ன்றாரு. இந்த உடல்ல இருந்துகிட்டே நம்ம கடைபிடிக்கணும். நம்மளை பார்த்தா இவங்க குணம் எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லணும் எல்லாரும். அந்த அளவுக்கு நம்ம மாறணும். ராஜா ராணி இங்கே ஆகணும்ன்றாரு. பிறகு பிரஜைகளையும் உருவாக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம பிரஜைகள் நிறைய பேரை உருவாக்கினாதான் நம்ம ராஜா ராணி ஆக முடியும். சிலர் நிறைய பிரஜைகளை உருவாக்குறாங்க. சிலர் இந்த ஞானத்தை நிறைய பேருக்கு புரிய வச்சு நிறைய பிரஜைகளை உருவாக்குவாங்க. சிலர் குறைந்த பிரஜைகளை தான் உருவாக்குறாங்க. சேவை செய்வதால் தான் பிரஜைகளே உருவாகிறார்கள். யார் சேவை செய்யறாங்களோ அவங்களால தான் பிரஜைகள் உருவாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மியூசியம், பட கண்காட்சி போன்றவைகளில் நிறைய பிரஜைகள் உருவாகுறாங்க. ஆனா இந்த மாதிரி மியூசியம் எல்லாம் வைக்கிறோம், பட கண்காட்சி எல்லாம் ஆகும்போது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களாம் பிரஜைகளா வந்துருவாங்கன்றாரு. இச்சமயம் நீங்க இப்ப படித்து கொண்டிருக்கிறீங்க. பிறகு சூரிய வம்சம். இச்சமயம் நீங்கள்
படித்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சூரிய வம்சம் சந்திரவம்ச ராஜ்யத்தில் போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இது பிராமணர்களாகிய உங்களின் குலம் ஆகும். பாபா பிராமண குலத்தை தத்தெடுத்து அவர்களை படிக்க வைக்கிறார். நான் ஒரு குலம் மற்றும் 2 வம்சங்களை உருவாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். இப்போ பாபா பிராமண குலத்தை உருவாக்கி அதன் மூலமாக 2 வம்சத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தை. சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணி, சந்திர வம்சத்தின் ராஜா ராணிகளை பாபா இப்போ உருவாக்குறாரு. இவர்களுக்கு தான் டபுள் கிரீடம் உடையவர்கள்ன்ட்டு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. விகாரி ராஜாக்கள் ஆகும்போது அவர்களுக்கு ஒளி கிரீடமே கிடையாது. இப்போ துவாபர யுகத்துலேருந்து விகாரத்தில் போகிற ராஜாக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒளி கிரீடம் இருக்காது, மற்றபடி ராஜ்ய கிரீடம் மட்டும் இருக்கும். அந்த டபுள் கிரீடம் உடையவர்களை தான் கோயில்களை கட்டி அவர்களுக்கு பூஜிக்கிறாங்க. யார் ராஜ்யமும் ஆள்றாங்க, தூய்மையாகவும் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒளி கிரீடமும் இருக்கும், ராஜ்ய கிரீடமும் இருக்கும். அவங்களுக்கு தான் கோயிலை கட்டி அவங்கள பூஜிக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் அவங்க தான் சொல்லி சொல்கிறார். தூய்மையானவர்கள் முன்பு தலை வணங்குகிறார்கள். சத்தியுகத்தில் அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அது பரிசுத்தமான உலகமாகும். அங்கே பதிதமானவர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கத்தில் அதற்கு சுகதாமம் நிர்விகார உலகம்ட்டு பெயர். ஆனால் இதற்கோ விகார உலகம்ட்டு சொல்லப்படுது. ஒருவர் கூட தூய்மையானவர்கள் இங்கே கிடையாது. சன்னியாசிகள் வீடு வாசலை திறந்து ஓடுகிறார்கள். கோபிச்சந்த் ராஜாவின் கதை கூட இருக்கிறது அல்லவா. எந்த ஒரு மனிதனும் ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது என இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் நானேன்னு சொல்லி சிவன் பாபாவே நமக்கு சொல்கிறாரு. நானே அனைவரையும் பாவனமாக மாற்றுறேன். ஒன்று பவித்திரமாகி சாந்தி தாமத்திற்கு போவாங்க, 2வது தூய்மையாகி சுக உலகத்திற்கு போவார்கள். 2 விஷயம் நடக்குன்றாரு. ஒன்று பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க, மற்றவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இது அப்பவித்திரமான துக்க தாமமாகும். சத்தியோகத்தில் நோய் எதுவுமே இருக்காது. நீங்கள் அந்த சுக உலகத்திற்கு இப்போ அதிபதியாக எப்பயோ இருந்தீங்க. பிறகு ராமராஜ்யத்தில் துக்கதாமத்திற்கு அதிபதியாகிறீங்க. பிறகு ராவண ராஜ்யத்தில் துக்கதாமத்திற்கு அதிபதியாகிறீங்க. நீங்கள் கல்பமாக எனது ஸ்ரீமத்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. புது உலகத்தின் ராஜ்யத்தை இப்போ அடையிறீங்க. பிறகு பதீத நரகவாசி ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். தேவதைகள் தான் விகாரி ஆகிவிடுறாங்க, வாம மார்க்கத்தில் விழுகிறார்கள் சொல்லி சொல்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தையே நான் ஒரு முறை தான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரேன், நான் ஒவ்வொரு யுகத்திலும் வர்றதில்லை என தனது அறிமுகத்தை அளிக்கிறார். கல்பத்தில் சங்கமயுகத்தில் தான் வருகிறேன். கல்பத்தின் சங்கமயுகத்தில் ஏன் வருகிறேன் சொல்லி பாபா கேட்குறாரு. ஏனென்றால் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறேன். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் நான் வரேன்னு சொல்லி சொல்கிறார். நிறைய குழந்தைகள் பாபா எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை, உற்சாகமே இல்லைன்ட்டு ஏன் எழுதுகிறாங்களாம். பாபா உங்களை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? நீங்கள் முழுமையாக நினைப்பதில்லை, அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலையாக இருக்கிறதில்ல. பதித்தமாக மாற்றக்கூடிய கணவரை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறீங்க. அந்த தூய்மையற்றவராக ஆக்கக்கூடிய கணவனை நினைக்கிறீங்க. பாபா டபுள் கிரீடம் உடையவராக உங்களை தூய்மையாக மாற்றுகிறாருன்னா அவரை நினச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படவில்லையான்னு சொல்லி பாபா கேட்குறார். பாபாவின் குழந்தையாகி இப்போ இருக்கிறீங்க, இருப்பினும் மகிழ்ச்சி இல்லைன்னா சொல்கிறீங்களேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. முழுமையாக ஞானம் புத்தியில் இல்லாத காரணத்தினால நினைவு செய்வதில்லை நீங்கள். ஆகவே மாயை உங்களை ஏமாற்றுகிறது. குழந்தைகளுக்கு எவ்வளோ நன்றாக இப்போ புரிய வைக்கிறார். கல்பமாக புரிய வைக்கிறார். கல் புத்தியாக மாறி உள்ள ஆத்மாக்களை தங்க புத்தி உடையவராக மாற்றுறேன்னு சொல்லி சொல்கிறார். நாலேஜ்ஃபுல் தந்தை தான் ஞானத்தை இப்போ கொடுக்குறார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைந்திருக்கிறார். தூய்மையிலும் நிறைந்திருக்கிறார், அன்பில் நிறைந்திருக்கிறார். ஞான கடல், சுகக்கடல், அன்பு கடல் எல்லாத்துலேயும் நிறைஞ்சு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது. இவ்வாறு மாறுவதற்காக நீங்கள் இங்கே வருகிறீர்கள். லக்ஷ்மி நாராயண் போரே ஆகிறதுக்காக தான் இங்கே வரீங்க. மற்றபடி அந்த சத்சங்கம் எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய தான். அதில் குறிக்கோள் எதுவுமே கிடையாது. இதற்கு தான் கீதா பாடசாலை என்று பெயர். வேத பாடசாலை இது கிடையாது. கீதையின் மூலமாக நரனிலிருந்து இப்போ நாராயணா ஆகிறீங்க. நிச்சயம் பாபா தான் மாற்றுவார் அல்லவா. மனிதர்களை தேவதையாக்கவே முடியாது. ஒரு கடவுள் தான் தேவதையாக ஆக முடியும். பாபா அடிக்கடி குழந்தைகளே தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்காங்க, நீங்கள் இந்த தேகம் கிடையாது என இப்போ புரிய வைக்கிறார். நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் என ஆத்மா தான் கூறுகிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே.
தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிவபாபா அவருக்கு எந்த பகட்டும் இல்லை, வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க வந்துள்ளார். இவ்வாறு தந்தையை போன்று அத்தாரிட்டி இருந்தாலும் நிரகங்காரியாக பணிவாக இருக்க வேண்டும். தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய சேவையை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, விநாச காலத்தில் ஈஸ்வரிய லாட்டரி அடைவதற்கு அன்பு புத்தியுடையவராகி அவரது நினைவில் இருக்கவும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் பந்தயத்திலும் இப்போ ஓடணும்னு சொல்கிறாரு. வரதானம், சுத்த சங்கல்பங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ தூய்மையான சங்கல்பங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும் அதை நம்ம நினைக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நல்ல எண்ணங்களை நினைக்கணும். அந்த மாதிரி முற்றுகை இடுகிறதன் மூலமாக பாதுகாப்பை உங்களால் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மாவாக இப்போ ஆயிடுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. யார் திடத்தாவின் உறுதித்தன்மை சக்தி மூலம் ஒரு வினாடியை விடவும் குறைந்த நேரத்தில் வீணானதை முடித்து விடுகிறாரோ, ஒரு செகண்டை விடவும் குறைஞ்ச நேரத்துலேயே அந்த வேஸ்ட்டை முடிச்சுட்டு எது நடந்தாலும் அதில் சந்தேகம் வராமல், அதை போட்டு பேசிக்கிட்டே இருக்காமல் அதை ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஒரு செகண்டுக்கும் வேஸ்ட்டை ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அவர் தான் சக்திசாலி ஆத்மான்னு பாபா சொல்கிறாரு. சுத்த சங்கல்பத்தின் சக்தியை இப்போ அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சுத்த மற்றும் சக்திசாலி சங்கல்பம் மிகவும் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, எங்கங்க நல்லது நினச்சா நல்லதே நடக்க மாட்டேதுன்னு. பாபா சொல்கிறாரு, ஒரு சுத்த சக்திசாலி சங்கல்பம் ரொம்ப அற்புதம் செய்யும்னு சொல்கிறாரு. எந்த ஒரு திட சங்கல்பம் செய்தாலும் திடத்தாக வெற்றியை கொண்டு வரும். நீங்கள் பண்ணி பாருங்கன்றார். ஒரே ஒரு திட சங்கல்பம் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும்ன்றார். அனைவருக்காகவும் சுத்த சங்கல்பங்களின் பந்தனம் அந்த மாதிரி முற்றுகையால் அவர்களை கட்டி போடுங்கள். எல்லாருக்கு மேலேயும் சுத்த சங்கல்பம் வைங்க, அவங்க மாறிடுவாங்க. எல்லோரும் நல்லவங்களாக ஆயிடுவாங்க, எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்ல எண்ணம் வைங்க பந்தனத்தில். அந்த மாதிரி முற்றுகையால் எல்லாரையும் கட்டி போடுங்கன்றார். யாராவது கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் அவருக்காகவும் இந்த முற்றுகை ஒரு குடைநிழல் போல் ஆகிவிட வேண்டும் சொல்கிறாரு. பாதுகாப்பிற்கான சாதனம் அல்லது கோட்டையாக ஆகிவிட வேண்டும் பாபா சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நம்ம பாதுகாப்புக்கான சாதனமே இதுதான். இது ஒரு கோட்டையாக நீங்கள் ஆக்கிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சங்கல்பத்தின் மூலமாக அவங்கள நீங்கள் முற்றுகையிடுங்க. பாபாவுடைய குடைநிழல் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சுத்த சங்கல்பம் மூலமாக சக்திசாலியான ஆத்மாவாக ஆயிருங்கன்ற வரதானம் பாபா இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸ்லோகன், யாருக்கு நேரடியாக பகவான் மூலமே பாலனை, படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அவர்தான் அனைவரை விடவும் சிரேஷ்ட பாக்கியவான் ஆவார் பாபா சொல்கிறாங்க. பாருங்கள், உலகத்தில் சாதாரண படிப்பு படிக்கிறாங்க, அதுக்கே அப்துல் கலாம் இப்போ டீச்சராக இருக்காருன்னா எவ்வளோ பெருமையாக சொல்லிக்குவாங்க, எனக்கு அப்துல் கலாமே டீச்சர்ன்ட்டு. இப்போ பாருங்கள், கடவுளே நேராக பாடம் எடுக்கிறார். யாருக்கு பகவான் மூலமே பாலனை, படிப்பு, சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத்லாம் கிடைக்குதோ அவங்க தான் எல்லாரை விடவும் உலகத்தில் சிரேஷ்ட பாக்கியவான் ஆவான்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம்.